ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் இல்ல. ஆனா எனக்கு பேச தெரியலன்னு தெரியுது. யாருப்பா அப்படி சொன்னது? ஏப்பா நீதான் எல்லார்ட்டையும் நல்லபடியா பேசுவ, அப்புறம் என்ன? நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா வீட்ல நான் என்ன பேசினாலும் பிரச்சனையாயிரும் போல இருக்கு. என்னப்பா? ஒண்ணு இல்ல மாமா, விடுங்க. இந்தாங்க போட்டுக்கோங்க. இருக்கட்டும்பா, வை வை, போதும் போதும். முதல்ல வீட்டுல என்ன நடந்துச்சு அதை சொல்லு. இல்ல, டியூஷன் விஷயத்த அவசரப்பட்டு சொல்லிட்டேன்னு என் மேல கோச்சுக்கிட்டாங்க. யாரு? எல்லாருமே தான். அத்தை, கதிர் தம்பி எல்லாரும் கோச்சுக்கிட்டாங்க. ஏப்பா இதுல கோவப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு? அதான் எனக்கும் தெரியல மாமா. உங்களுக்கு தெரியாம வீட்ல எந்த விஷயமும் நடக்க கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அவங்களுக்கு அது புரியல போல இருக்கு. கதிரில் எதுக்கு உன்கிட்ட கோவப்படுறேன்? அதெல்லாம் தப்புப்பா. ஏப்பா நிஜமாவே கோமதி உன்கிட்ட கோவப்பட்டாளா? ஆமா மாமா. சரிப்பா, நீ பண்றதுக்குள்ள உன்னை பாராட்டத்தானே செய்யணும். இதுக்காக கோமதி கோவப்படுற? எது எப்படியோ அப்ப கோவப்பட்டுக்க கூடாது. சரி விடுப்பா, நீ பண்ணதே சரி. ஏப்பா ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடந்துச்சுட்டு அதை என்கிட்ட சொல்லித்தானப்பா ஆகணும். அது மட்டும் இல்லைப்பா, கோமதி எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவா. இப்போ வீட்டில் பல விஷயம் நடக்கிறதுனால ஏதோ ஞாபகம் இல்லாமல் சொல்லாமல் விட்டுருப்பா. அதனால ஒன்றும் இல்லைப்பா, அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ சொல்லிட்டேன்னு உன்கிட்ட கேட்டுருப்பா, அவ்வளோதானே. மற்றபடி அவள் கோவப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையப்பா. கோவம் தான் பட்டாங்க மாமா. சரி விடுப்பா, நீ அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட்டுக்காத. நான் கோமதிட்ட பேசிக்கிறேன். ஐயோ வேண்டாம் மாமா. இனி அதை வச்சு புதுசா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. இதையும் போய் மாமா கிட்ட சொல்லிட்டான்னு சண்டைக்கு வருவாங்க. அப்படிலாம் யார் எதுவும் என்கிட்ட கேட்க மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ வருத்தப்படாதப்பா, நீ பண்ணதான் சரி, விடு. சரிங்க மாமா. மாமா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போதும்பா, நீ இதவே சாப்பிட்டுக்கிறேன். போதும், எல்லாமே நல்லா இருக்குப்பா.